अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहू व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाह அல்லதி தஸாஅலூன பிஹி வல்லர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கே அருட்படையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், தொழுகையை நிலைநாட்டுவோம். ஒவ்வொரு மதத்தவருக்கும் வணக்கம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதே போல இஸ்லாமியர்களாகிய நமக்கு இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை. பிற மதத்தவர்கள்ட்ட போய் இஸ்லாமிய மக்களுடைய வணக்கம் எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன நினைப்பாங்க? இஸ்லாமியர்கள் அப்படின்னா அது ஒரு மதம், அவங்க வழிபடக்கூடிய இறைவன் ஒரு அல்லாஹ். அவங்க இறைவனிடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உதவி தேடுவதன் மூலமாக தான் இந்த தொழுகையை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். ஆனா அவர்கள் இறைவனிடம் உதவி தேடுகிறார்கள் தான், அது தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் உதவி தேடுகிறார்கள் அல்லாஹ் அந்த திருமறையில சொல்லக்கூடியவனாக இருக்கான். இன்னும் இந்த வணக்கங்கிறது எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் தன் திருமறையில கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, வத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முறைப்படி அஞ்சுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த திருமறையில எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கான். இறையச்சம் நமக்கு எப்போது வரும்? நாம இறைவன் முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? இப்போ இறைவன் முன்னாடி நம்ம நிக்கிறோம், நம்ம செய்த பாவங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரணும். யா அல்லாஹ், தனிமையில நான் இவ்வாறு பாவம் செஞ்சேன், எல்லாரும் இருக்கும்போது யாருக்கும் தெரியாம நான் அதை திருடினேன் அப்படின்னு நம்ம இறைவனுக்கு முன்னாடி நிக்கிறோம். அப்படிங்கும் போதுதான் அந்த இறையச்சமானது நமக்கு வரக்கூடியதாக இருக்கு. தொழுதால் மட்டும் நம்ம சொர்க்கம் சென்று விடுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகவும் செய்யறோம், பாவமும் செய்யறோம் அப்படின்னா நம்ம சொர்க்கம் சென்றுடுமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாட்டிற்கு திருடுவேன், அல்லாஹுக்காக தொழுவேன் அப்படிங்கிற ஒரு பழமொழி மாதிரி இருக்கு. ஒரு மனிதன் இருப்பானா, எப்படி இருப்பான்? தனிமையில இருக்க கூட அல்லாஹ் அஞ்சக்கூடியவனாக இருப்பான், தனிமையில அல்லாஹ் அஞ்சி பாவ மன்னிப்பு தேடி திருந்தக்கூடியவனாக இருப்பான். ஆனா தான் மாடு வளர்க்கும் போது அதற்கு பால் கறக்கணும், அப்போ அது சாப்பிட்டாதான் பால் கறக்கும், அப்போ அதுக்கு வைக்கல் வேணும். சரி, நம்ம மாடு நமக்கு தேவைக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வைக்கல திருடக்கூடியவனாக இருப்பான். அப்போ இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இவனுடைய நிலை அல்லாஹ் இடத்துல எப்படி இருக்கும்? அல்லாஹுக்காக தொழுறான், ஆனா மாட்டிற்காக திருடுறான். இப்போ நன்மையும் சமமா இருக்கு, தீமையும் சமமா இருக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மலக்குமார்களுடன் அனுப்பப்பட்டுள்ளேன். அப்போ அல்லாஹுடைய தூதர் மலக்குமார்களோட போயிட்டு இருக்கும் போது ஒரு சைடு பாக்குறாங்க, ஒரு பிரிவினர் எப்படி இருக்காங்க அப்படின்னா அழகிய தோற்றமுடன் பிரகாசமாக இருக்காங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, ஜிப்ரீலே இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னும் சொல்லாம நடங்க அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வராங்க. மறுபடி வரும்போது இன்னொரு பிரிவினர் எப்படி இருக்காங்க அப்படின்னா கேவலமான அருவருக்கப்பட்ட தோற்றத்துல இருக்காங்க. அப்போ ஒரு சைடு பார்த்தா அழகான தோற்றம், மறு சைடு அருவருக்கப்பட்ட தோற்றத்துல இருக்காங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு கேட்கறாங்க, ஜிப்ரீலே இது என்ன இப்படி இருக்கு? ஒரு பக்கம் அழகான தோட்டத்திலையும் மறுபக்கம் அருவருப்பான தோட்டத்திலையும் இருக்குதுன்னு சொல்லி கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் என்ன தன்மா இருக்கும்? இவங்க தான் பாவத்தையும் நன்மையையும் சரிசமமாக செஞ்சவங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு கேட்கறாங்க, சரி நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, இவங்க சொர்க்கம் செல்வாங்களா நரகம் செல்வாங்களா அப்படின்னு கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்துடைய ஒரு ஆட்சியில் இவங்க முக்கிய எடுக்கப்படுவாங்க, நாடியவங்க தான் சொர்க்கத்திற்கு செல்வாங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தெரிவிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் 150ற்கு மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வகீமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், வாத்து ஜகாத், ஜகாத்தை வழங்குங்கள் அதிகமாக சொல்லக்கூடியவனாக இருக்கான். இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்ன இருக்குது? தொழுகை தான் இருக்கு.
தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், வக்கீமு சொலாத் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதிகமான வசனங்கள்ல சொல்லக்கூடியவனாக இருக்கான். அதை முக்கியத்துவம் காட்டியும் முதன்மை காட்டியும் எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமன் நாட்டிற்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை அனுப்புறாங்க. அனுப்பி இந்த மக்கள்ல வந்து கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, இறை மறுப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ முஆத் பின் ஜபல் ரலி போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒரு இறைவன் தான், அல்லாஹ் மட்டும்தான், அவனை மட்டும்தான் நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகிய முறையில மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. இதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐவேளை தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து ஜகாத் கொடுங்கன்னு சொல்றாங்க, ஹஜ் செய்யுங்கன்னு சொல்றாங்க, கடமையான நோன்பு சொல்றாங்க. ஆனா இறைவனை இந்த கொள்கையை ஏற்றதற்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமையாக என்ன இருக்கு அப்படின்னா இந்த தொழுகையாக தான் இருக்குதுன்னு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துரைக்கிறாங்க. சலுகைகள் எல்லா ஒரு வணக்க வழிபாட்டிற்கும் இறைவனாகிறவன் சலுகை ஏற்படுத்தியிருக்கான். நோன்பு எடுத்துக்கொண்டால் நோன்பு நோக்க முடியாதவர்கள், அதாவது நோயாளிகளாகவோ பயணிகளாகவோ இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நோன்பை விட்டு அதை கணக்கிட்டு கொண்டு மற்ற நாட்கள்ல நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து இறைவன் ஏற்படுத்தியிருக்கான். அதாவது நோன்பிற்கு ஒரு சலுகை இருக்கிறது. ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் செல்வமுடையவர்கள் ஜக்காத்தை வழங்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சலுகை இருக்கு. ஏழைகளாக இருந்தால் அவங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. அதே போல ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் உடல் மனமும் சக்தியும் உள்ளவங்க தான் வந்து ஹஜ் செய்வது கடமை. அப்போ ஏழைகளுக்கு அது கடமை கிடையாது. இப்படி ஒவ்வொரு ஒரு வணக்க வழிபாட்டிற்கும் இறைவனாகிறவன் சலுகை வழங்கியிருக்கான். ஆனா இந்த தொழுகையை எடுத்துக்கொண்டால் தொழுகலை அப்படின்னா நோ காம்ப்ரமைஸ், ஒரு சலுகையுமே கிடையாது. தொழுகையை விட்டவன் தான் சலுகை கிடையாது. தொழுகைக்கு இறைவனாகிறவன் சலுகை வழங்கியிருக்கான். என்ன சலுகை வழங்கியிருக்கான், நீங்க நின்று தொழுகிறாக, நின்றுதான் தொழுகணும் அப்படின்னு இறைவன் சொல்ல. நீங்க நின்று தொழுங்க, உங்களால நின்று தொழுக முடியல அப்படின்னா நீங்க அமர்ந்த நிலையில தொழுகை நிலைநாட்டுங்க. நீங்க அமர்ந்த நிலையிலேயே உங்களுக்கு தொழுக முடியல அப்படின்னா படுத்து இறைவனை நினைவு கூர்ந்தா போதும் அப்படின்னு இறைவனாகிறவன் முதன்மைப்படுத்த கூடியிருக்கிறான். இன்னும் மனிதர்கள் இறைவன் படைச்சிருக்கானா, அந்த படைத்ததற்கான நோக்கத்தை இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கல அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடியவனாக இருக்கான். ஆனா இந்த இளைஞர் சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு, அவங்களுடைய தொழுகையுடைய நிலை என்னவாக இருக்கு, பெயரளவு முஸ்லிம்கள் இஸ்லாமிய பெயர்களை வைத்துக்கொண்டு இப்ராஹிம், முஹம்மது, ஆயிஷா, கதீஜா இப்படி அழகிய பெயர்களான இஸ்லாமிய பெயர்களை வைத்துக் கொண்டுதான் இருக்காங்க. ஆனா உடல் அளவுல தான் இஸ்லாமியர்களாக இருக்காங்களே தவிர உள்ளம் அளவில இஸ்லாமியர்களாக அவங்க கிடையாது, சிலர் மட்டும்தான். இன்னும் 2 பெருநாட்கள் ஜும்மா தொழுகை அன்று மட்டும்தான் நானும் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டுட்டு போறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு, இவங்க அல்லாஹ்வுடைய முன்னாடி எப்படி நிற்பாங்க, யா அல்லாஹ் நான் கத்தீஜான் பெயர் வச்சிருக்கேன்ல, நான் இஸ்லாமியர் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க. அங்கங்க தெருக்கல்ல கூடி கூடி என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனா பேசுறது எல்லாமே நாட்டு நடப்பை பத்தி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. வீண் விஷயங்கள்ல மட்டும்தான் அவங்க ஈடுபடக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து தொழிலுக்கு பார்க்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சுன்னா, இல்ல பாய் டைம் இல்ல பாய், இன்ஷால்லா வரேன் பாய், பழம் நாளே பால்ல உழுற மாதிரி அழகான பதில சொல்லிடுறாங்க, இன்ஷால்லா வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில அவங்க பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா ஒருவன் தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் இப்படி ஒரு பக்கம் ஆண்களுடைய ஒரு விஷயங்கள் இருந்தாலும் பெண்கள் எப்படி போயிட்டு இருக்காங்க, சீரியல், ரீல்ஸ் மூழ்கி போய் கிடக்காங்க. வாங்க சொல்லும் போது மட்டும் இரையச்சம் வருதான், சவுண்ட குறை வாங்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சவுண்ட் ஏத்திட்டு நாடகங்கள் தான் பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அடுத்து சொர்க்கவாசிகள் இருக்காங்கல்ல, சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் மறுமையில உரையாடுவாங்களாம். எப்படி உரையாடுவாங்க, அல்லாஹ் தன் திருமலையில சொல்றான், தீ ஜன்னாதி யதசாலூன், அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள், அனில் முஜ்ரிமீன், அதாவது குற்றவாளிகளிடம் விசாரிப்பாங்கல்ல. எப்படி விசாரிப்பாங்க, மா சலகக்கும் ஃபீ சகர், உங்களை நரகத்துல சேர்த்தது எதுப்பா அப்படின்னு சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம். அதுக்கு நரகவாசிகள் என்ன பதில் சொல்லுவாங்க, காலு அவர்கள் கூறுவார்கள், லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுவராகவும், வலம் நக்கு நுதீமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைக்கு உணவளிப்பவனாகவும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலாக எழுதி இருக்குமா. எவ்வளவு அழகான பதில் சொல்றாங்க பாருங்க. நாங்க நரகத்துக்கு போயிட்டோம், அது காரணம் என்ன, நாங்கள் தொழுவராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இருக்கவில்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய பதிலானது இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, குன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், நாங்கள் வீணில் மூழ்கி கிடந்தவராக இருந்தோம். வீணில் மூழ்கி கிடந்தோம் இல்ல, வீணில் மூழ்கி கிடந்தாங்கல்ல அவங்களோட நாங்க சேர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது நரகவாசிகளுடைய பதிலானது இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடியவனாக இருந்தாங்க.
அவங்களுக்கு கட்டாயம் இல்லதான். ஆனா பள்ளிவாசலுக்கு எங்களுடைய அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுடைய எண்ணத்திற்காக நன்மை அளிப்பானாக. இன்னும் இப்ப உள்ள பெண்களுடைய நிலை என்ன? தொழுதிங்களா? விருந்துக்கு போயிட்டேன், நகை போட்டிருக்கேன், சேலை கட்டியிருக்கேன், இதெல்லாம் ஒரு காரணமா? அல்லாஹ் இடத்துல சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இன்னும் நமக்கு நாமளே முதல்ல பரிசோதனை செய்யணும். நம்ம இங்க இருந்துகிட்டு அவ தொழுகிறாளா, அவ நோம்பு வைக்கிறாலும் பார்க்கக்கூடாது. நமக்கு நாமளே பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இப்ப உள்ள இளைஞர்களும் இளைய சமுதாயமும் நம்ம இருந்து கொண்டு வரணும். மற்றவங்களை பத்தி நம்ம பார்க்க கூடாது. இன்னும் தொழுகைக்கு முக்கியமானது இந்த உழு தான். அப்போ நம்ம உழு செய்வதன் மூலம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. தொழுகைக்கு உழு இல்லை அப்படின்னா தொழுகையானது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ மறுமையில வந்து பிரகாசமான தோற்றத்தில் இருப்பாங்களாம். அப்போ மக்கள்லாம் கேட்பாங்களா, இவங்களாம் யாரு, எவ்வளவு இவ்வளவு பிரகாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க தான் தொழுதவங்கன்னு சொல்லுவாங்களே. எப்படி அவங்களுடைய அடையாளம் இருக்கும்? அவங்களுடைய முகமானது பிரகாசமாக இருக்கும். உழு செய்தா அவங்களுடைய முகமானது பிரகாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் தொழுகையின் மூலம் உழு செய்வதன் மூலம் உழுவுடைய நீர் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் மறுமையில் தங்க நகைகள் அறிவிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகையின் மூலம் பாவ மன்னிப்பு மற்றும் கிடைக்கிறது அப்படின்னா நிறைய சிறப்புகளும் நன்மைகளும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்க்கலாம். ஃபஜ்ருடைய தொழுகை, யார் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவர் 5 நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறான்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் ஒருவர் தூங்கி கொண்டிருக்கும் போது ஷைத்தான்கிறவன் 3 முடிச்சு போட்டுருவான். எப்படி முடிச்சு போடுறான்? தூங்கிடுறோம். நாளைக்கு ஃபஜர் தொழுவணும், என்ன பண்ணும்? அல்லாஹ்வுடைய நினைவுலையும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்திலையும் இருந்தான் அப்படின்னா ஃபஜர் பாங்க சொல்லும் போது அவன் காதுல ஒலிக்கும். அல்லாஹ்வுடைய பாங்க சொல்லிட்டான், சரி தொழுகைக்கு எந்திக்கணும். எந்திரிச்சோன்னு என்ன பண்ணணும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹி நுசூர். ஒண்ணு அல்லாஹ் நினைவு குறியாச்சா, முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுது. ஓகே, ரெண்டாவது முடிச்சு போய் ஒழு செய்யறோம், பிஸ்மில்லா. ரெண்டாவது அல்லாஹ் நினைவு குறியாச்சு, பிஸ்மில்லான்னு சொன்னோன்னா இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுது. மூன்றாவது முடிச்சு எப்படி அவிழ்க்கப்படுது? போயாச்சு, முசலா போட்டாச்சு, நின்னாச்சு, அல்லாஹ் அக்பர்னு ஒரு தக்பீர் சொன்ன பாருங்க, மூன்றாவது முடிச்சு அவிழ்க்கப்பட்டுச்சு. இப்ப என்ன பண்ண செய்தான்? அவ்வளவுதான், இவன் அல்லாஹ்வின் பக்கம் போயிட்டான், இதுக்கப்புறம் நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரண்டு ஓடக்கூடியவனாக இருப்பான். ஆனா அல்லாஹ்வை நினைவை விட்டு புறக்கணிச்சிருக்கான, தூங்கி கொண்டே இருக்கான் பாரு, அவனுக்கு என்ன நிலை அப்படின்னா ஷைத்தானுடைய காதுகளில் சிறுநீர் கழிக்கிறான்னு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய நினைவுல இருக்கணுமா இல்ல ஷைத்தானுடைய நினைவுல இருக்கணுமா அப்படின்னு நமக்கு நாம தான் சோதிக்கணும். இன்னும் மாணவர்களுடைய கூட்டங்கிறது எவ்வளவு பிரகாசமாக இருக்கும், அவங்க எவ்வளவு சிறப்பிற்குரியவங்களாக இருக்காங்க. ரசூல்லா மேராஜ் பயணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பள்ளிவாசலை பாக்குறாங்க. பைத்துல் மாமூர்னு பள்ளிவாசல் இருக்கு. அங்க ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு வேளைக்கு 70,000 மாணவர்கள் அங்க தொழுகைக்கு வராங்க. அப்போ ரசூல்லா வந்து பார்த்துட்டு பாக்குறாங்க. பார்க்கும்போது ஒரு வேளைக்கு 70,000 மாணவர்கள் வராங்க. அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வேலைக்கு அந்த 70,000 மாணவர்கள் வரமாட்டாங்க. வேறு 70,000 மாணவர்கள் தான் அடுத்த வேலைக்கு வருவாங்க. இப்போ ஒரு தடவை இந்த பள்ளிவாசல் கண்டா போயிட்டு திருப்பி வரமாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல ஒரு வேலைக்கு வந்தாங்கன்னா அந்த 70 மாணவர்கள் திருப்பி அந்த பள்ளிவாசலுக்கு வரமாட்டாங்க. அது போலதான் இப்படி மனிதர்கள் பெருக பெருக மாணவர்களையும் அல்லாஹ் படைத்து கொண்டே இருக்கிறான். அப்போ இப்போ ஃபஜர் தொழுகை இங்க நடத்தப்படுது அப்படின்னா இங்க மாணவர்கள் ஒரு சிறப்பிற்குரிய மாணவர்களுடைய கூறு இழக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்க என்ன, அல்லாஹ்வுடைய நினைவு எங்கெல்லாம் இருக்குதோ தன்னுடைய ரக்கைகளை வைத்து அவங்க சூழ்ந்து கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய அடியார் வந்து உன்னை நினைவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இங்க அல்லாஹை பற்றி பேசப்படுது அப்படின்னா சுத்தி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரெக்கைகளால சூழ்ந்து கொண்டிருப்பாங்க, அல்லாஹை பற்றி துதித்து கொண்டிருப்பாங்க. நம்முடைய எண்ணங்கள்ல என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அறிவா மாணவர்களை எழுதப்பட்டு கொண்டிருப்பாங்க. இவங்க இதுக்காக வந்தாங்கடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் மாணவர்கள் எழுதி கொண்டிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஃபஜர், லுஹர், அசர் தொழுகையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஜர்ல வந்த மாணவர்கள் போயிடுவாங்க. போயிட்டு அசர் தொழுகைக்கு மேல மாணவர்கள் வருவாங்க. அசர் தொழுகைக்கு வந்தவங்க ஃபஜர் தொழுகைக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்லாஹ்ட்ட போய் நிற்பாங்க. அல்லாஹ்க்கு இங்க நடக்கிறது எல்லாமே தெரியும். ஆனா அல்லாஹ் கேட்பான், என்னோட அடியார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த மாணவர்கள் சொல்லுவாங்க, இறைவா இந்த அடியார்கள் உன்னை நினைவு கூர்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த நிலையில தான் நான் வந்து அவங்களை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவானா. ஆனா அல்லாஹ்க்கு தெரியும். ஆனா அல்லாஹ் வந்து கேட்கறான். மறுபடியும் அவங்க போயிட்டு மறுபடியும் வேற மாணவர்கள் வருவாங்க. இப்படி ஃபஜருக்கும் அசருக்கும் மாணவர்கள் ஷிஃப்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இது ஒரு சிறப்பிற்குரியது. அடுத்தது என்ன அப்படின்னா அசர் தொழுகை. அசர் தொழுகை விட்டா எப்படி தானே இருப்பான், செல்வமும் இருக்கும், குடும்பமும் இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டு தனியாக விடப்பட்டவன் போல இருப்பான். எவ்வளவு செல்வம் இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய கூட்டு குடும்பம் இருந்தா என்ன, இதெல்லாம் இருந்தாலும் அசர் தொழுகைன்னா தனியா விட்டவன் தான், ஒரு அனாதைன்னு நல்லா சொல்லிட்டான். இப்போ அசர் தொழுகை இருந்து என்ன பிரயோஜனம்? நகை இருக்கு, பணம் இருக்கு, தாய் தந்தை இருக்காங்க, எல்லாம் இருந்தும் அவன் ஒரு பிச்சைக்காரன் நல்லா சொல்லிட்டான். இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு நமக்கு நாமளே சிந்திக்கணும். அடுத்து ஃபஜருடைய தொழுகை, மிசாவுடைய தொழுகையும் இருக்குல்ல,
அதுதான் ரொம்ப சிரமமான தொழுகை. ஏன்னா ஃபஜருக்கு நம்மளால எந்திரிக்க முடியாது, இஷாவுக்கு நம்மளால தொழுக முடியாது. ஃபஜர்ல தூங்கிக்கிட்டே இருப்போம், இஷால டிவி பார்த்துட்டே இருப்போம். இதுதான் நம்மளோட நிலை. ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஃபஜருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் முனாஃபிகுன் அப்படின்னா யாரு? நயவஞ்சகன். நயவஞ்சகன் எப்படி இருப்பான்? இப்படியும் இருப்பான், இப்படியும் இருப்பான். இந்த கூட்டத்துல நின்று சொல்லுவான், இவனை பாரு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கம் புறம் பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த கூட்டத்துக்கு வந்து அந்த கூட்டத்தை பத்தி புறம் பேசிட்டு இருப்பான். இப்படி ரெண்டு பக்கமும் ரெட்டை வேடம் போடுவான்ல, அவன் தான் முனாஃபிகுன். அவன் எங்க இருப்பான்? நரகத்துடைய அடித்தட்டில இருப்பான்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த ஃபஜருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்ப நம்ம தான் சோதித்து பார்க்கணும் நம்ம எப்படிப்பட்டவங்கண்டு. இன்னும் இந்த ஃபஜருடைய தொழுகையுடைய நன்மையையும் இஷாவுடைய தொழுகையுடைய நன்மையை ஒருவன் அறிஞ்சிட்டான் அப்படின்னா அவன் தவழ்ந்து வந்தாவது தொழுகையை நிறைவேற்றுவானாம். அப்ப எந்த அளவுக்கு அது சிறப்பிற்குரியது அப்படிங்கிறத நமக்கு தான் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் இடத்துல எது தெரியுமா சிறந்தா இருக்கு? அதிகமா நன்மை செய்யணும், நைட்டு ஃபுல்லா நின்று வணங்கணும், தூங்கவே கூடாது, குரான் ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இது அல்லாஹ் இடத்துல சிறந்ததாக ஒருபோதும் இருக்காது. குறைவான அமல் செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்யணும், அதுதான் அல்லாஹ் இடத்துல மிக சிறந்த அமலாக இருக்குது. இதை தாண்டி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இந்த ஃபஜருக்கு முன்னாடி ஃபஜருடைய ஃபர்ல 2 ரக்காய் தொழுவோமா, அதற்கு முன்னாடி 2 ரக்காய் சுன்னத் தொழுவோம்ல, அதுக்கு என்ன நன்மை? அதுக்கு என்ன நன்மை அப்படின்னா இந்த வானத்தை அல்லாஹ் எவ்வளவு பெரியதாக படைச்சிருக்கான், அதுக்கு கீழே பூமி எவ்வளவு பிரம்மாண்டமாக படைச்சிருக்கான். இன்னும் இந்த உலகத்துல எவ்வளவு நிறைய அருட்கொடைகள் இறைவனை இருக்கான், 7 அதிசயங்கள், கடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படைச்சிருக்கான். இந்த வானத்தையும் பூமிக்கும் உள்ள எல்லாத்தையும் விடவும் சிறந்ததாக இந்த ஃபஜருடைய 2 ரக்காய் சுன்னத்துக்கு நன்மை வழங்குறேன்னு அல்லாஹ் வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். இன்னும் இந்த தொழுகையானது எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, சல்லு கமா ராய்த்து முனி உசல்லி, என்னை நீங்க எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காயத்துகள் சுன்னத் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்படுதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிடுவோமா, தக்பீர் கட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் பாயித் பைன் ஓதுவோம். அதனுடைய பொருள் அவ்வளோ அழகானதாக இருக்கும். எல்லாமே நமக்கு பாவ மன்னிப்பு தான். நம்ம தொழுகைங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறதும் ஒரு நினைவு கூறது தான் இந்த தொழுகையாகிறது இருக்கு. நம்ம தான் ரொம்ப கஷ்டமா பாரமா நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தொழுகையில ஒண்ணுமே கிடையாது. நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் நம்ம பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நிலை தான் இந்த தொழுகையாகிறது இருக்குது. நம்ம அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய தோல் புஜத்திலையும் நம்மளுடைய முதுகுலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாணவர்கள் பாவத்துடைய ஏடு இருக்குல்ல, நம்ம செஞ்ச நம்ம பாவத்துடைய ஏடை நமது முதுகுல வச்சிருவாங்களாம். இப்போ பாவத்துடைய ஏடு முதுகுல இருக்குமா, அல்லாஹ் அக்பர் தொழுதுடுறோம். தொழுதுக்கு அப்புறம் மறுபடியும் அல்லாஹ் அக்பர் ருக்கு செய்யும்ல, இந்த ருக்குவின் போதும் சஜ்தாவின் போதும் தான் நம்மளுடைய பாவத்துடைய ஏடுகள் எல்லாமே கீழே விழுந்துடலாம். அப்போ எல்லாமே அல்லாஹ் வந்து தலைமையில வச்சிருவான். நம்ம ருக்கு செய்யும் போதும் சஜ்தா செய்யும் போதும் அந்த பாவத்துடைய ஏடானது கீழே விழுந்துட்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவது மட்டும் இல்லாம இந்த தொழுகையில அதிகமாக உதவி தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் தன் திருமலையை சொல்றான், 2வது அத்தியாயம் 153வது வசனத்துல சொல்லும் போது, ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட என்னது அடியார்களே, இஸ்தஈனு, என்னிடம் உதவி தேடுங்க. எப்படி தேடணும்? இஸ்ஸப்ரி, உங்களுடைய பொறுமையை கொண்டும், வஸ்ஸலாத்தி, தொழுகை கொண்டும் உதவி தேடுங்க. இன்னல்லாஹ் மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் தான் இருக்கிறான்னு அல்லாஹ் தன் திருமலையில சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல கேட்கணும். இன்னும் சஜிதா செய்யும் போது அதிகமாக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம சஜிதா செய்வோம்ல, அப்போ நமக்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த திரையுமே இருக்காது. அல்லாஹ் நம்ம இப்படிதான், ஒரு திரையுமே இருக்காது. அப்போ நம்ம அல்லாஹ் முன்னாடி இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள எல்லா தேவைகளும் அவன் இடத்துல கேட்கலாம். பெற்றோர்கள்ட்ட கேட்போம், தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போவோம். ஆனா அல்லாஹ் இடத்துலாம் அப்படி போக முடியாது. நீ தான் அல்லாஹ் கொடுக்கணும். நம்ம பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட கேட்கும் போது சலிப்படையாத மட்டும் அல்லாஹ் நமக்கு பிரார்த்தனை நம்ம செஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருப்பான். அப்போ அல்லாஹ் இடத்துல முறையாடி கேட்கணும். நம்ம செருப்பு மாறு பிஞ்சா கூட அல்லாஹ் இடத்துல தான் கேட்கக்கூடியவங்கனாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருப்போம். இன்னும் மறுமை நாள் இருக்குல்ல, நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்றாங்க, அவ்வளமா யுஹாசபு பிஹில் அபுத யௌமல் கியாமதி வஸ்ஸலாத. நம்ம இறந்தது போனதுக்கு அப்புறம் ஒரு அடியானுக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த தொழுகையை பற்றி தான் இருக்கும். நீ புவா பேச்சு கேட்கலையா, பாபு பேச்சு கேட்கலையா, இதெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான். தொழுதையா, முதல் கேள்வியே இதுதான். நம்ம என்ன பண்றது? அல்லாஹ் எல்லாம் இருக்கும்போது மட்டும் தொழுதனாலா, எல்லாம் இருக்கும்போது மட்டும் அவன் துவா செஞ்சனாலா, இப்படி ஒன்று சொல்ல முடியுமா? தனிமையில அல்லாஹ் இடத்துல அடுத்து பாவ மன்னிப்பு கேட்கணும். யார் ஒருவர் தனிமையில அல்லாஹ் இடத்துல 5 பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அவர் எங்க இருப்பாரு? மறுமை நாள்ல சொர்க்கம், சூரியன்கிறது 1 மைல் தூரத்துல தான் இருக்கும். அப்போ எந்த நிழலுமே இல்லாத அந்த நாள்ல அல்லாஹ் தன்னுடைய அரிசியை வழங்கக்கூடியவனாக இருக்கான். யாருக்கு? தனிமையில அல்லாஹை நினைவு கூர்ந்து தான் செஞ்ச பாவத்துக்கு கண்ணீர் விட்டு அழுவோர் தான் அப்படி இருப்பாங்க. அப்போ
ஒருவன் இந்த முதல் கேள்வியான தொழுகையுடைய கேள்வி வெற்றி பெற்றான் அப்படின்னா அடுத்தடுத்த கேள்வியா அவன் லேசா அடைஞ்சிருவான். எப்படி? தொழுகையா, ஓகே எல்லாம் ரைட்டு போட்டுருவான். நோன்பா, தொழுகையே நிறைவேற்றுதான், நோன்பு ரைட்டு. ஹஜ்ஜா ரைட்டு. மத்த எல்லா காரியங்களும் இலகுவான முறையில அவங்க பதில் சொல்லுவாங்க. இதே முதல் கேள்வியான தொழுகையில ஒருவங்க நஷ்டம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா இவன் தொழுகையே சரியா இல்லை, அடுத்து நோன்பு ஜக்காத்து இப்படி ஒவ்வொரு கேள்வியும் அவனுக்கு கனமானதாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு இந்த தொழுகையை விட்டுட்டான் அப்படின்னா அவருடைய பாவமானது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாணவர்கள் எழுப்பி அல்லாஹ்வுடைய அழைச்சிட்டு போறாங்க. அப்போ ஒரு மனிதர் என்ன பண்றாரு, நீட்டமா படுத்திருக்காரு. அவருக்கு தலைக்கு மேல ஒரு மாணவர் நின்று பாறாங்களை தூக்கி தலையில போட்டுறாரு. சும்மா கல்லில பாறாங்களை தூக்கி தலையில போட்டுனா தலை நசுக்கப்படுது. மறுபடியும் அந்த பாறாங்கள் உருண்டு ஓடுது. மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த கல்லை எடுத்துட்டு வந்து மறுபடியும் எடுத்துட்டு வரதுக்குள்ள அவங்க தலையானது சரியாயிடுது. மறுபடியும் அவங்க தலையில பாறாங்கல் போடும்போது அந்த தலை நசுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய கேட்கறாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, எதுக்குப்பா இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாணவர் சொல்றாங்க, இவரு கடமையான தொழுகையில் தொழாமல் உறங்கியவரும் இன்னும் குரானை மனனம் செய்து அதை மறந்தவரும் தான் அப்படின்னு மாணவர் வந்து ரசூலுல்லாஹ்க்கு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய தண்டனை! தலை நசுக்கப்படுறதுனா சும்மாவா? இப்படி தீப்பட்டா சுட்டுருச்சு, இப்படி கை நசுக்கிடுச்சுன்னா நசுக்கிடுச்சு. இப்படி தொழுகையை விட்டுட்டா எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இன்னும் இறைவனுடைய கட்டளை என்ன தெரியுமா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்க மரணம் வரும் வரை நீங்க உங்களோட தொழுகையை நிலைநாட்டுங்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் கட்டளை இடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? முன்னாடி செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுது, பின்னாடி செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுது. என்ன பாவம் செஞ்சாலும் அவனை மன்னிச்சிடறான்னு சொல்றான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பயப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. கால் வீங்கும் அளவிற்கு அவங்களுடைய தொழுகையானது நீளமாக இருந்துச்சு. ஆயிஷா கிட்ட கேட்கறாங்க, ஆயிஷா அலியே அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது ஆயிஷா அலி என்ன சொல்றாங்க, அவங்களுடைய தொழுகையுடைய அழகையும் நீளத்தையும் இடத்துல கேட்காதன்னு சொல்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலம், அவங்களுடைய இறப்பு வந்துருச்சு. நோய், கடும் நோய், 2 பேருக்கு வர ஜுரம், ஒருத்தங்களுக்கு வந்து இருக்கு, அப்படி இருக்கு, கால்லாம் நடுங்குது. அல்லாஹ்வுடைய என்ன பண்றாங்க, சஹாபாக்களை அழைக்கிறாங்க. அழைச்சு 2 நபித்தோழருக்கு இடையில தொங்கிய வர வராங்க ரசூலுல்லாஹ். அப்படியே நகலாம் அப்படியே கீழே கரைச்சிக்கிட்டே வருது. அப்போ அவங்களால முடியல, கால் நடுங்க வந்து இஷா தொழுகையை நிறைவேற்றுறாங்க. அவங்க அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் முடியலடா எல்லாரும் உட்கார்ந்து தொழுதுருக்கலாம். ஆனா அந்த நிலையிலையும் தொழுகைக்கு விரைந்து வந்தவங்களா தான் ரசூலா இருக்காங்க. இன்னும் ரசூலாக்கு எவ்வளவு சோதனை இருந்துச்சு, பெரும் சோதனையாக இந்த வறுமை தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் நாடு இருந்தா லட்சாதிபதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆசைப்பட்டாங்களா? இல்ல. மறுமை தான் நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு மறுமையுடைய வாழ்விற்கு மட்டும்தான் அவங்க ஆசைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய பேரன்கள் எல்லாருக்குமே இந்த தர்ம பொருளானது ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நிலையில அவங்களுக்கு தர்ம பொருள் குமிஞ்சு வரும். யார் அரசனாக இருந்தா அவங்கள்ட்ட தானே குமிஞ்சு வரும், அவங்க தான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில ரசூலா நினைச்சிருந்தா அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அதுக்கு ஆசைப்படாம அவங்க எல்லாத்தையும் தர்ம பொருளா தான் இருந்தாங்க. அந்த நிலையில அல்லாஹ் ஏன்டா நான் கொடுக்கலடா அப்படிலாம் கெஞ்சினா இல்ல, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்து தொழக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. அடுத்ததாக உஹது போருடைய காலகட்டம், ரொம்ப கடுமையான சூழல். ரசூலுல்லாஹ்வுடைய கடவாய்ப்பல் உடைந்து ரத்தம் சொட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. ரத்தம் நிக்கல, ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. உடனே ஆயிஷா அலி வராங்க, பாயை எரித்து சாம்பலை தூக்கி வாயில வச்சு அடைக்கிறாங்க, ரத்தம் நிக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கூட்டம் எப்படிதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கடுமையான ஒரு நிலைமை, கூட்டம் எப்படி ஜெயிக்கும்னு கேட்கும்போது அது ஒரு தவறான வார்த்தையா இருந்துச்சு. அல்லாஹ் வந்து கண்டிக்கக்கூடியவனாக இருக்கான். நீ எப்படி சொல்லுவ, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் கண்டிக்கிறான், நீ எப்படி சொல்லுவ இந்த கூட்டம் ஜெயிக்கமா ஜெயிக்காதான்னு உனக்கு எப்படி தெரியும், அந்த அதிகாரத்தை உனக்கு யாரு கொடுத்தானே? நபியை வந்து இறைவன் கண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு கேட்டு 2 தொழுதுட்டாங்க. அப்புறம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க, அல்லாஹ்வுக்காக வந்தோம், அல்லாஹ்வுக்காக போரிட்டோம், அல்லாஹ்வுக்காகவே நாங்க ரத்தம் சிந்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்தாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்துல தொழுது அவனை போற்றி புகழ்ந்து உதவி தேடினால தான் அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமையை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இன்னும் இதோட தொழுகையுடைய நேரம் எப்படி இருந்துச்சு, தொழுகை நேரம்ங்கிறது குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்துச்சு. பாங்குடைய சப்தம் கேட்கப்படுதா, ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள்னு சொல்லிட்டு தொழுகையுடைய வாசகங்கள் இருக்குது. இன்னும் அந்த வாசகங்கள்லாம் காதுல கேட்கும் போதெல்லாம் அதை உதறி தள்ளிவிட்டு இந்த உலகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அற்ப உலகத்தின் பக்கம் தான் மக்கள் வந்து வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. இன்னும் இதையெல்லாம் கேட்டும் கூட நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கு, இறைவனுடைய நினைவை விட்டு வேறு சில காரியங்களின் பக்கம் தான் நம்மளுடைய நிலையானது திருப்பப்படுது. மக்களே நினைவு கூறுங்க, நன்றாக நினைவு கூறுங்கள். இறுதியாக சொல்றேன், இந்த உலகம்ங்கிறது நிலையானது அல்ல, மறுமை மட்டும்தான் நிலையானது. அல்லாஹ் தன் திருமறையில கூறுகிறான், அமல் ஹயாத் துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலக வாழ்வு என்பது ஏமாற்றும் இன்பத்தை தவிர வேறில்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே
இந்த வாழ்வுங்கிறது நிலையானது கிடையாது, மறுமை மட்டும்தான் நிலையானது. நம்ம இந்த உலகத்துல எத்தனை ஆண்டு எத்தனை நாட்கள் இப்ப இருப்போமான்னு கூட தெரியாது, பேசிக்கிட்டு இருக்கலாம், மரணம் வரலாம். அதனால பயணிக்கும் காலங்கள்ல அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து நல்லமல்களின் பக்கம் ஈடுபட்டு தொழுகையின் மூலம் உதவி தேடி நம் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். கடைசியாக முஃமின்கள் எப்படிப்பட்டவங்கன்னு அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், கது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் இருக்காங்கல்ல அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவங்க எப்படி இருப்பாங்க, தொழுகையில் பணிவுடன் இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்கணும், அல்லாஹ்வை தனிமையில் இறைவனை அஞ்சக்கூடியவங்களாகவும் கண்ணீர் வடிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கணும். இங்க கேட்ட செய்திகளை தாமும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கணும். வாழும் காலங்களில் தொழுகையை நிறைவேற்றி நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயமாக இருக்க வேண்டும். அவர்களே வெற்றி பெற்றோர் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.